நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் இந்த எம்பிபிஎஸ் கல்லூரிகள் பற்றி தகவல்களை ஒன்றா கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரியில் இருக்கிற டீம்டு கல்லூரிகளை பற்றி பார்க்க போகிறோம். நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ வி ரீட் ஃபார் த அப்லோட். நிறைய மாணவர்கள் அங்கே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கிறது 4 கல்லூரி. அந்த 4 கல்லூரியுமே ரொம்ப பழமையான கல்லூரி, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான காலேஜும் கூட. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சில சந்தேகங்கள் இருந்தாலும் கூட நான் பல அனுபவங்கள்லாம் சொல்கிறேன். மெயினாக பாண்டிச்சேரியில் ப்ரிஃபர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ரிசர்வேஷன் இல்லையோ, நாளைக்கு இங்கே பிஜி படிக்கும்போது நமக்கு அதாவது ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எந்த முறையில் எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியிலோ ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நீங்கள் படித்தாலும் தமிழ்நாட்டில் டைரெக்டாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் ரூல் இப்படி தான் இருக்குது. நேரடியாக ஒரு ஒரு மருத்துவ அதிகாரியாக நீங்கள் மருத்துவராக பதிவு பண்ணுறதுக்கான எல்லா ரூல்ஸும் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற 9 கல்லூரிகள், எல்லா கல்லூரியிலுமே மோர் தென் கவர்மெண்ட் கோட்டா தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 80% வரைக்குமே நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அங்கே படிக்கிறாங்க. ஸோ அதனால் ஏற்கனவே படிக்கிற மாணவர்கள் நிறைய அங்கே படிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள் எதுவும் வேண்டாம், அந்த மாதிரி சந்தேகங்கள் எதுவும் போக வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம டேரக்டாக டாபிக் போயிடலாம். ரொம்ப அதிகமான விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4 கல்லூரிகளில் நம்ம முதலாவதாக பார்க்குற கல்லூரி மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரி. நம்ம பாண்டிச்சேரியில் இந்த கடலூர் பார்டரில் என்ட்ரானோடனே இருக்கும். கடலூர் மாணவர்கள், கடலூரில் இருக்கிற பெற்றோர்கள் அதிகமாக கல்லூரிகளே இல்லாத ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். அந்த மாவட்டத்தில் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி தேர்ந்தெடுக்கணும்னா கூட கோயம்புத்தூரையோ சென்னையோ தேர்ந்தெடுக்கிற ஒரு மாவட்டம். அது இல்லாமல் மருத்துவம் மெடிக்கல் எஜுகேஷன் சூஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜுன்றதை தாண்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் நான் போகிற மாதிரி இருக்குது, என்ஆர்ஐ கோட்டா தான் நான் போகிற மாதிரி இருக்குன்றதுனா டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி போகலான்னு டெசிஷன் எடுத்தாவே அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி மகாத்மா காந்தி இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெறும் 15 நிமிஷம் பை பஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கல்லூரியை நிறைய மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கல்லூரியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கல்லூரியில் இருக்கிற வசதிகள், அங்கே கல்லூரியோடைய மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய கல்லூரி, நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மெயினாக அங்கே காலேஜை பற்றி ஒரு பாசிட்டிவான பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா ஹை பேஷண்ட் ஃப்ளோ. நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு 9 o'clock 10 o'clock போனால் அதை சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்தில் இருக்கிற ஒரு மருத்துவத்தை தேடி வர கல்லூரியாக இதை பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ நல்ல பேஷண்ட் ஃப்ளோ, நிறைய பெற்றோர்களும் மாணவர்களும் எதிர்பார்க்குற கல்லூரி, கொஞ்சம் காஸ்ட்லியான கல்லூரியும் கூடன்னு வச்சுக்கலாங்களேன். சரிங்களா? ஸோ கல்லூரியை பற்றி திரும்ப அடுத்த தகவல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த காலேஜை பற்றி சொல்ல போகணுன்னா, காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டது 2002ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு 22 வருடங்களான ஒரு பழமையான காலேஜ். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிஜி கோர்ஸ் இருக்கா சார்னா 100% எல்லா கைண்ட் ஆஃப் பிஜி கோர்ஸுமே அவங்கள்ட்ட இருக்குது. ஈவன் தோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸும் கூட அவங்கள்ட்ட இருக்குது, மறந்துடாதீங்க. ஈவன் சீட் மொத்தம் அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் யூஜி லெவல் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 250 இடங்கள் இருக்குது. மொத்தம் 250 இடங்கள். அதில் அஸ்பர் த நாம்ஸ் ஒரு 38 இடங்கள் வரைக்கும் என்ஆர்ஐ சீட்டாகவும் 212 இடங்களில் மேனேஜ்மெண்ட் சீட்டாகவும் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதே போல் இந்த கல்லூரி பற்றி சில தகவல்கள் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக கட் ஆஃபில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ காலேஜ் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காலேஜ்னு நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரிக்கு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே ஒரு டென்டல் காலேஜ் இருக்குது. அது இல்லாமல் சென்னையில் ஒரு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறாங்க. அதே போல் அலைடு ஹெல்த் கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜ் கேம்பஸில் இருக்குது. நர்சிங், பார்மசி, அலைடு ஹெல்த், யூஜி, பிஜி எல்லா லெவல் கோர்சஸுமே இருக்குது. ஹை பேஷண்ட் ஃப்ளோ. தமிழ்நாட்டு மாணவர்கள் 90% மாணவர்களே சொல்லலாம். 90% மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்ல போனோம்னா 24 லட்சம் பெர் இயர். லாஸ்ட் இயர் 22 lakhs-ஆக இருந்து இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 24 லட்சமாக மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதோடைய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பாஸ் மார்க் ரேஞ்ச் ஒரு 200+ இருக்கிறது தட் வில் பி சேஃபஸ்ட் மார்க்காக நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ 24 lakhs இல்லாமல் அடுத்தடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் அங்கே இருக்குது. ஸோ ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவான ஒரு காலேஜ் தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு தரமான படிப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை.
அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு இந்த கல்லூரி மேலே ஒரு பார்வை இருக்குது. ஒரு கஸ்டமைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த வீடியோவில் அந்த கஸ்டமைஸ்டு ஃபீஸ் நான் சொல்லிடுறேன். கல்லூரி நிர்வாகம் ஏதோ ஒரு சில காலகட்டத்தில் ஃபஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில், தேர்ட் ரவுண்டில் இது மாதிரி காலகட்டத்தில் அவங்களோட ஒரிஜினல் ஃபீஸ்லேருந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுவாங்க. அது நேரடியாக மாணவர்களுக்கு சொல்வாரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இடையில இருக்கிற சில நண்பர்கள் தெரிஞ்சவங்க மூலயமா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கி பல வருடங்களாக நம்ம இது மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்குறோம். ரொம்ப லோயர் ஃபீஸ்லையும் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. சார் பழைய ஹிஸ்ட்ரிலாம் இப்போ இருக்கிற கண்டென்ட்டுக்கு பயன்படுமா சார்னா அது தவறு. இப்போதைக்கு இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைஞ்சி வரும், கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது ஏன்னா இதை கல்லூரி நிர்வாகம், கல்லூரியில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, மேனேஜ்மெண்ட்டே பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எந்த ஒரு தவறான கம்யூனிகேஷன் நான் சொல்லக்கூடாது. கல்லூரியோடைய பர்மிஷன் இல்லாமலும் நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன். ஒருவேளை இந்த கல்லூரியில் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 24 லேக்கும் நான் கட்ட ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வாங்க. இல்லை இதில் ஏதாவது ஒரு நெகோஷியேஷன், ஏதாவது ஒரு 2 lakhs 3 lakhs 4 lakhs ஏதாவது கம்மி பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாலும் நான் இதில் ஜாயின் பண்ணிக்க ரெடியாக இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போங்க, நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதில் மாற்றங்கள் ஏற்படும் போது நம்மள்ட்ட சொல்லுவாங்க. தாராளமாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுல ரெடியாக இருக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம கல்லூரி தகவல்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 200+ இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு நிறைய மாணவர்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது எப்போதுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பிஜி கோர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃப் காலேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேஷண்ட் ஃப்ளோ இந்த 3 பாயிண்ட்டை பார்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.